மறந்தும் கூட தவற விட்டு விடாதீர்கள். ஜனவரி 27ஆம் தேதி ஒரு சாதாரண நாள் அல்ல. அன்று வரும் நாள் விஜய கிருத்திகை. இந்த நாளில் நீங்கள் 30 ரூபாய் கொடுத்து செய்யும் ஒரு எளிய பரிகாரம் உங்களின் வாழ்க்கையையே மெதுவாக மாற்றத் தொடங்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போதுதான் அந்த பரிகாரத்தின் பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களை தேடி வந்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம்தான். உங்கள் மேல் முருகனின் அருள் இருக்கிறது. தை மாதத்தில் வரும் கிருத்திகையை நமது முன்னோர்கள் விஜய கிருத்திகை என்று அழைத்தார்கள். விஜய் என்றால் வெற்றி என்பது பொருள். இந்த நாளே முருகன் அருளால் தடைகள் விலகி வெற்றி பாதை திறக்கும் நாள். கிருத்திகை என்பது முழுக்க முழுக்க முருகனுக்கே உரிய நாள். அதனால் தான் பழங்காலத்தில் இந்த நாளை சுப தொடக்கம் அல்ல, புண்ணிய செயல் செய்யும் நாள் என்று கருதினார்கள். நமது முன்னோர்கள் ஒரு முக்கியமான உண்மையை சொன்னார்கள். இந்த நாளில் பசியோடு இருக்கும் ஒரு ஏழைக்காவது ஒரு வேளை உணவு பசியை போக்கினால் அது முருகனுக்கே அன்னதானம் செய்த புண்ணியம் என்று. தானங்களில் சிறந்த தானம் அன்னதானம் என்பதை தன் தந்தையான சிவபெருமானுக்கே பாடமாக எடுத்து காட்டியவன் நம் அப்பன் முருகப்பெருமான். அதனால் தான் இந்த வளர்பிறையில் வரும் விஜய கிருத்திகை நன்னாளில் எவர் ஒருவர் அன்னதானம் செய்கிறாரோ அவரிடம் முருகனே நேரடியாக வந்து கேட்ட வரத்தை அளிப்பார் என்று நம்பிக்கை. இந்த அன்னதானத்திற்கு பெரிய செலவு தேவையில்லை. 10 ரூபாய் போதும். ஒரு ஏழைக்கு ஒரு இட்லி, ஒரு சாப்பாடு, ஒரு டீ, ஒரு பிஸ்கட். அந்த 10 ரூபாய் முருகன் கையில் பெரும் புண்ணியமாக மாறும். அதோடு மட்டும் நிற்காமல் இந்த நாளில் கடம்ப மலர்களை கொண்டு முருகரை வழிபட்டால் நமக்கு ஏற்பட்ட சகல தடைகளும் ஒன்றொன்றாக விலகும். மனம் குழம்பும் நேரத்தில் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கும் சக்தி கிடைக்கும். முன்னேற தடையாக இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள், தெரியாத பயங்கள், கண்ணுக்கு தெரியாத தடைகள் முருகன் அருளால் அடங்கத் தொடங்கும். கல்வி, செல்வம், வேலை, தொழில் இவற்றில் ஏற்பட்ட தாமதம், தடைகள் மெல்ல மெல்ல நீங்கும். இந்த பதிவு உங்களை தேடி வந்திருந்தால் அது தற்செயல் அல்ல.